ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரொம்ப சுவையா செய்யக்கூடிய முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். இல்லனா இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப அருமையா இருக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. கூடவே 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க அதற்கு பதிலா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்றவாறு நீங்க அது கூடவா குறைக்கவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. அடுத்ததான் ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. இதெல்லாம் வெடிச்சு வந்த பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அடுத்ததான் 2 பெரிய தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளி பழம் பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துங்க. அந்த தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அந்த தக்காளி பழம் நல்லா கொஞ்சம் குழஞ்சி வெந்து வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி. அடுத்ததா 3 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முருங்கைக்காயை சேர்த்த பிறகு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கங்க. அப்போதான் முருங்கைக்காய் சட்டுன்னு வெந்து வரும். அதே சமயத்தில் அந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுவை கிடைக்கும். அதுக்காக தான். பாருங்க அந்த முருங்கைக்காய் நல்ல ஒரு 1/4 பதத்துக்கு நல்லா வெந்திருக்கும், பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அந்த மிக்சியில அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்சியிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இப்போ இது கூட ஊற்றிக்கலாம். இந்த இடத்துல ஒரு 1/2 கப் அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. அந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணியோட கன்சிஸ்டன்சியை. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. கலந்து விட்டுடலாம். மூடி வச்சிருங்க. அந்த குழம்பு நல்ல ஒரு ஓரத்துல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும். இடையில எடுத்து ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்க ஓரத்துல நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போதான் குழம்பு அருமையா ரெடியா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், நல்ல வாசனை வந்துட்டு இருக்கு. சுவையான முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் அந்த மாதிரிலாம் தொட்டு சாப்பிடலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த முருங்கைக்காவே போதும் சைட் டிஷ்ஷாக, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.